அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நானும் கரூர்கார பொண்ணு தான். கரூரில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரூர் மட்டும் இல்லை, எந்த இடத்துல இப்படி நடந்திருந்தாலும் ரொம்பவே வேதனையான விஷயம். நம்மளோட பாதுகாப்பு நம்ம கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. யாரும் யாருக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத விட நம்ம கண்டிப்பாக அவேர்னஸ் வேணும். இவ்வளோ கூட்ட நெரிசலில் குழந்தைங்கள கூட்டுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலை. தயவு செய்து இனிமேல்னாச்சு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க, அடுத்த மாதம் கல்யாணம், ஒரு என் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அந்த தாய்க்கு யார் பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இத்தனை நாள் பெற்று வளர்த்து சாப்பாடு கொடுத்து பார்த்து வளர்த்து ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி தன்னை பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் கை நழுவி போனால் அதோட வலியும் வேதனையும் அந்த தாய்க்கு எவ்வளோ இருக்கும். நம்ம இன்னைக்கு பேசிடுவோம், ஆனால் நாளைக்கு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டமும் தெரியும். ஸோ இளைஞராகி உங்களுக்கு கண்டிப்பாக அவேர்னஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட பெற்றோர்கள் தான் உங்களுக்கு உலகம், உங்களோட ஃபேமிலி தான் உலகம். உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு செயலும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நான் கரூர்கார பொண்ணாக இதை சொல்லலை, ஒரு ஒரு சக மனுஷியாக தான் இந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் நச்சு அவேர்னஸோடு இருங்க. ஒரு கூட்டத்துக்கு போகும்போது நம்ம குடும்பம் இருக்குது, நமக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே சிந்தனை செஞ்சு நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கள். தயவு கூர்ந்து இனிமேட்டுக்கு இது விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். குழந்தைங்களை இழந்த குடும்பத்துங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் சொல்லவே முடியாது, ஆனால் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தயவு செய்து இனிமேல்னாச்சு கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நன்றி.